ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். நாங்களுமே நல்லா இருக்கோம். அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனல் மானிட்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மானிட்டேஷன் ஆயிருக்குதான். மானிட்டேஷன் ஆகணும். ஆனா அது டாலர் ஏறணும் பார்த்தீங்களா? அந்த டாலர் ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம போடக்கூட வீடியோ சரி கிடையாது, கிளியர் கிடையாது. சரி, அதனால அந்த ஒரு இது போயிட்டு இருக்கு. இதனால நம்ம யூடியூப் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களா, டெய்லியுமே ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாதான் நமக்கு அது யூஸ். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ இப்போ வேற நம்ம பாட்டு இல்லாமன்னு இல்லை. இந்த ஒரு 5 நாள் நமக்கு லீவ் இருக்கு. இந்த லீவ்ல நம்ம எவ்வளவு வீடியோ போட முடியுமோ, எந்த ஒரு gift நமக்கு தந்தாலுமே நான் வீடியோ மூலமா நேர்ல நன்றி சொல்லுவேன். வீடியோ மூலமா நம்ம நன்றி எப்பவுமே சொல்லுவோம். ஆனா ஒரு gift நான் வாங்கி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு நான் வீடியோ மூலமா நன்றி சொல்லவே இல்லை. அந்த gift என்னன்னு பார்க்கலாம். இது எங்களோட வெட்டிங் டேக்கு gift. வெட்டிங் டேக்கு நம்ம சகோதரி, நம்ம பாசமான அக்கா ஒருத்தங்க வாங்கி தந்த gift தான் அது. அப்ப நம்ம அந்த வெட்டிங் டே மே மாசம் வந்ததுனால அப்ப நம்மளுக்கு தொடர்ந்து ப்ரோக்ராம் இருந்தா நீங்களே பார்த்துருப்பீங்க. கேக் வெட்டக்கே நேரம், நம்ம கேக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்கி வச்ச பிறகு வெட்டதுக்கு நேரம் இல்லை. வேணா கோவில்பட்டி பாட்டு இருந்ததுனால அவசர அவசரமா அப்படி வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அது அப்புறமா பிள்ளைங்க சும்மா வீட்லயே அவங்களே வெட்டி அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் அன்னைக்கு நம்ம கிளம்பியிருந்தோம். அப்ப இந்த gift மட்டும் வந்துச்சு. நான் அதை அப்படியே வளர்மதி சிஸ்டர் தந்த gift நான் வீடியோ போட்டு எல்லாத்துக்குமே சொன்னேன். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த gift நான் ஓப்பனே பண்றேன். இங்க பாருங்க, நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க தந்த gift சூப்பரா இருக்கு. இது நான் இன்னும் பிரிக்க கூட இல்லை. ஏன்னா நேரம் வரட்டும் நான் அப்படியே மேலத்துக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகமே இல்லை. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்க்க இது ஒரு கிஃப்ட் இருக்கு இங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயையோ நம்ம அக்கா தந்த கிஃப்டை இப்படி வச்சிட்டோமே அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இது நான் இல்லை, இது வேற. இதுல நம்ம ஒரு போட்டோ எடுத்து ஏன்னா இதுல மாட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா, மாட்டிட்டு இதை நம்ம எங்க வச்சா நல்லா இருக்கும். வீட்டுல எல்லா இடமுமே என்னோட இப்ப அந்த கிஃப்ட் அந்த ஃப்ரேம்லாம் இப்போ நிறைய தரதுனால அங்கே எல்லா இடமும் ஃப்ரேமாக போட்டு வச்சிருக்கேன். ஒரு இடமும் வைக்க இடம் கிடையாது. இதே நம்ம ஏதாவது ஒரு இடம் செட் பண்ணி அழகா இதில் 2 ஃபோட்டோவை மாட்டி அதில் வச்சுட்டு நான் வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கிஃப்ட் யார் அனுப்புனாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா. நம்ம வனிதா குமரேசன் அவங்க தான் இந்த கிஃப்ட் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ரொம்ப நன்றி வனிதா குமரேசன் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்க மேல பாசம் வச்சு ஒரு எப்படி சொல்ல, சரி ஒரு அன்பா ஒரு பாசம் வச்சு எங்களுக்கு செலக்ட் பண்ணி இந்த கிஃப்டை வாங்கி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்குமே நான் நன்றி சொல்லவே இல்லை. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க பெயர் சொல்ல வேண்டாம், பெயர் சொல்லலை. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளோட சேனல் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. பாய். நம்ம வில்லுப்பாட்டு சேனல்ல உங்களோட ஐடி பிளாக் ஆயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது எதனாலன்னு தெரியல. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் விழல, எங்களுக்கு உங்க வீடியோ லைவ் போட்டாலே வரமாட்டேங்கு அப்படின்லாம் சொல்றாங்க. கமெண்ட் போட்டால் கமெண்ட் வர மாட்டேங்கு, லைவ் வர மாட்டேங்கு, என்ன பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லாங்க. நல்ல நல்ல சப்ஸ்கிரைபர்லாம் நாங்கள் எதுக்குங்க நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சிஸ்டர்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோ முழுக்கவுமே பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிஸ்டர்ஸ்லாம். அண்ணாவுமே அப்படிதான், நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. தொடர்ந்து என்ன சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சொல்கிறாங்க.